கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயலற்று போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தர் தருகின்றார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது. இந்த நம்பிக்கைதான் ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது. ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் தாவீது சொல்லுவது போல, உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல் இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும்படி கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி நடத்திட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய், தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எசேக்கியா மரிக்கப் போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது, உறுதியாய் வாஞ்சித்தது. கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலும் கர்த்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே, இதோ உன் நாட்களோடே 15 வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கர்த்தர் அதை உறுதி செய்யும்படி எசேக்கியாவிற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கையில் அங்கே சூரிய கடியாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று தாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு கர்த்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாய் இருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம். சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும், பாவசாப கட்டுக்கள், பற்றாக்குறைகள், மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள், தடைகள், சமாதான குறைவுகள், பலவீனங்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகளுக்கு தடைகள், இப்படியாக ஒவ்வொருவரும் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். ஒரு புதிய பாதையை திறக்கின்றார். உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை, நன்மைகளை காண செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான அடையாளங்களை காண செய்கின்றார். எசேக்கியாவின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் பரிபூரண ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக்கொண்டார்.
சங்கீதக்காரன் தாவீது 18வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் விழுந்தது. அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று. இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார். அடையாளங்களை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்லுவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக்கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம், பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜெபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாட்களிலும் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 31ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரத்தின் முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. யாத்ராம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்னபடி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லேலூயா, சோத்திரம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனாலே அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும்
நான் உம்முடைய ஜனங்களில் உள்ளே விசேஷித்தவர்கள் என்று அங்கே விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தாருக்கு அல்ல, இன்றைக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அழைத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய சமூகத்தை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். யாருக்கு முன்னால்? அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்னால் தான் அவருடைய சமூகம் இந்த நாட்களிலே செல்லும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே மோசையோடு தேவன் எப்படியாக பேசுகிறார் என்றால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் இந்த நாட்களிலே மோசையோடு முகமுகமாக பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி தேவரீர் சொன்னது உண்டோ என்று சொல்லி இந்த நாட்களில் மோசே அந்த இடத்திலே ஒரு வார்த்தை கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வேத வார்த்தையின்படி சொல்லப்படுகிறது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நோக்கம் என்ன என்றால், இங்கே மோசே தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ, அல்லேலூயா, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லார் மேலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லியிருந்தார். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவர் எங்களோடு கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு அல்ல, நேற்றைக்கல்ல, அனுதினமும் வருகிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை தேடுகிற வேளையிலே அவர் நமக்கு முன்னாலே அவருடைய பிரசன்னம் கடந்து சென்று கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அன்று மோசைக்கு முன்னால் அவருடைய பிரசன்னம் எப்படியாக கடந்து சென்றதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை வழிநடத்தும்படிக்கு அந்த ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவன் மோசையை எடுத்து எப்படியாக அந்த நாட்களை பயன்படுத்தினாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஜனங்களை அழிக்கப் போகிற வேளையிலே அங்கே மோசையை விண்ணப்பம் பண்ணின வேளையிலே ஆண்டவர் அதை நிறுத்தினாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு, கல்வாரி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வாரியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தின அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இந்த நாட்களிலே ஆதாமோடு இருந்த அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும். இன்றைய நாட்களில் இருந்து விசுவாசியுங்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்